ஹோமுஸ் நீரிணைக்கு அண்மையாக ஓமானிய கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக அந்த 2 கப்பல்களுமே சேதமடைந்திருக்கின்றன. அதில் முதலாவது கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பேர் ஸ்டோல்ட் மெக்னீசியம் என்று சொல்லப்படுற கப்பல். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கப்பல் தான். இதில் மொத்தமாக 23 பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு இப்பொழுது அந்த 23 பணியாளர்களும் பத்திரமாக ஓமானிய கடற்படையினரால் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதனை ஓமானிய இராணுவத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ ஓமான் நாட்டினுடைய கரைக்கு இந்த 23 பேரும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதலுக்கு உள்ளான 2வது கப்பல் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் பஹியா என்று சொல்லப்படுற இன்னொரு கப்பல். அந்த கப்பல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எப்படி காணாமல் போனார்கள் என்பது சம்பந்தமாக அவர்களை தேடுகின்ற முயற்சியில் இப்பொழுது ஓமான் நாட்டு கடற்படையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பயத்தின் காரணமாக கடலுக்குள்ளே குதித்தார்களா, தாக்குதல் நடக்கும் போது என்ன செய்யறது தெரியாமல் அந்த மாதிரி ஏதாவது குதித்தார்களா, அல்லது கப்பலுக்குள்ளேயே அவர்களுக்கு ஏதாவது நடந்ததா என்கின்ற ரீதியில் இப்போ தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக ஓமானிய கடற்படையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 2 கப்பல்கள் மேலேயும் தாக்குதலை நடத்தியது ஈரான் தான் என அமெரிக்கா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இருந்தாலும் ஈரான் இது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இது இன்று மாலையில் இடம்பெற்ற சம்பவம். உங்களுக்கு தெரியும், நேற்றும் இதே போல ஒரு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டு அதிலே இந்தியாவை சேர்ந்த குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். மற்றும் ஒருவர் காயமடைந்திருந்தார் நேற்று திங்கட்கிழமை மாலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கினுடைய நிலைமை மிக மிக மோசமாக தான் போய்கொண்டிருக்குது வர. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்று கொண்டே வருகின்றன. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானுக்கு மேலே இரவு நேரத்தில் தான் பொதுவாக நடக்கும். போன கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேர தாக்குதல்கள் மட்டும்தான். ஆனால் நேற்று திங்கட்கிழமையும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் முழுவதும் பல இடங்களில் ஈரானினுடைய பல இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக புஷர் மாகாணத்திலும் பந்தர் அப்பாஸ் பகுதியிலும், அதே போல மஷார் மற்றது அபந்தார் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு பகுதி, அதே போல குசஸ்தான் மாகாணம், ஈரானினுடைய குசஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிமேஸ்க் என்று சொல்லப்படுற ஒரு நகரம். இந்த மாதிரி பரவலாக ஈரானினுடைய பல இடங்களை இலக்கு வைத்து இன்று செவ்வாய்க்கிழமையில் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக அமெரிக்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஈரானினுடைய பதில் தாக்குதல்கள் குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது இன்று செவ்வாய்க்கிழமை மாலை வரை இடம்பெற்றதாகவும், குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 குவைத் நாட்டின் மீது கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது குவைத்தில் இருக்கின்ற பல அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை மறைக்கின்ற எதிர் தாக்குதல்களில் குவைத்திய இராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதாகவும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், போன கிழமை முழுக்க பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம், 60 நாள் ஒப்பந்தம், இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் கதைச்சோம். பிறகு ஈரானுடைய நிதியை விடுவிக்கிறது, பிறகு அணு உற்பத்தி, அந்த மாதிரியான பல விஷயங்கள், முதல் கட்ட பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லி இந்த மாதிரியான செய்திகள்லாம் போன கிழமை முழுக்க வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சுவார்த்தையை பற்றி எந்த ஒரு ஊடகத்திலையும் எந்த ஒரு செய்தியும் இல்லை. அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்சு விட்டது என்று சொல்லி ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தவர். எனவே இனி பேச்சுவார்த்தை திரும்ப வருமா, ஒப்பந்தம் வருமான்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுக்கிடையில் நேற்று திங்கட்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சர்வதேசத்துக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதென்று சொன்னால், இனிமேலும் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி போகிற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும், எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பலாக இருந்தாலும் 20% வரி கட்டணும் அமெரிக்காவுக்கு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஹோமுஸ் நீரிணை முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை வந்திருக்குது. நாங்கள்லாம் இப்போ அதனுடைய கார்டியன் என்று சொல்லி அறிவித்திருந்தவர். எனவே 20% வரியை கட்டி போட்டு அமெரிக்காவுக்கு நீங்கள் தாராளமாக பிஸ்னஸில் ஈடுபடலாம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தது பெரும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அது எப்படி ஹோமுஸ் நீரிணை இலவசமாக இருக்கணும், ஈரான் எந்த விதமான கட்டணங்களையும் அறவிடக்கூடாது, அதை முற்றுமுழுதாக இலவசமாக திறந்து விடணும் என்றதான் கடந்த 5-6 மாதங்களான கோரிக்கையாக இருந்தது. அதுக்காகத்தான் நிறைய தாக்குதல்கள், சண்டைகளெல்லாம் நடந்தது. அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது ஹோமுஸ் நீரிணை பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் எப்படி இருந்துச்சதோ அதே போல பெறணும் என்று தான் இவ்வளவு பாடும் பட்டது. பிறகு அமெரிக்கா வரி விதிச்சா அது என்ன கணக்கு என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதை மீள பெற்றிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இல்லை நீங்கள் 20% வரி கட்ட தேவையில்லை, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை 24 மணி நேரத்துக்குள் கைவிட்டிருக்கிறார். அப்போ ஏன் நேற்று அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது, இன்றைக்கே அது கைவிடப்பட்டதுன்னு சொல்லி அது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது.
ஆனால் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு புதிய குண்டொன்றை தூக்கி போட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அது என்னென்று சொன்னால், ஓகே, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு வரி கட்ட தேவையில்லை, ஆனால் எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்ய வேண்டும், அமெரிக்காவில் வந்து நிறைய கம்பெனிகளை ஆரம்பிங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். இது வந்து அழைப்பா அல்லது கட்டாயமா அல்லது அந்த 20% வரிக்கு ஒரு மாற்றீடா என்று சொல்லி அதே ஒரு குழப்பமாக இருக்குன்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கின்றன. இதுக்கிடையில் வந்து ஈரான் அறிவித்திருக்கிறது, அமெரிக்காவோட எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் போகக்கூடாது, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவில் போயிட்டு முதலீடு செய்கிறதோ அல்லது அமெரிக்காவோட சேர்ந்து பிஸ்னஸ் செய்கிறதோ எதிலையுமே வந்து ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணைக்கு வந்து முழு அதிகாரம் படைத்தவர்கள் நாங்கள் மட்டும்தான், அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்கே ஒழிய அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை இல்லை, ஈரான் அறிவித்திருக்கிறது. இதுக்கிடையில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே அவர் அறிவித்தது போல இப்பொழுது ஈரானிய கப்பல்களுக்கும் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி செல்கின்ற வெளிக்கப்பல்களுக்கும் வந்து அந்த தடை, அந்த பிளாக்கெட் வந்து மீளவும் வரப்போகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து, பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியிலிருந்து அந்த பிளாக்கெட் வந்து மீளவும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. எனவே அது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை அறிவித்திருக்கின்றார். இன்று சற்று முன்னர் வந்து வெள்ளை மாளிகையில் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடந்தது. அதாவது ஈராக் நாட்டினுடைய பிரதமர் இப்பொழுது அமெரிக்காவுக்கு சென்று வெள்ளை மாளிகைக்கு சென்று அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார். அவருடைய பேர் வந்து அலி அல் சைதி, ஈராக் நாட்டினுடைய பிரதமர். அப்போ அவரோட சேர்ந்து ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அந்த சந்திப்பில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஹோர்முஸ் நீரிணையை வந்து பாதுகாக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கோ என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். எனவே இன்றிரவு 8 மணியிலிருந்து, பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியில் இருந்து அந்த பிளாக்கெட் வந்து அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் இன்றிரவு 8 மணிக்கு, பிரித்தானிய நேரம் இரவு 8 மணிக்கு, ஐரோப்பிய நேரம் இரவு 9 மணிக்கு, இலங்கை இந்திய நேரம் நள்ளிரவு 12:30 மணிக்கு ஒரு பரபரப்பான போட்டி ஒன்று நடைபெற இருக்கிறது. இன்று அரையிறுதி போட்டிகள் ஆரம்பிக்கின்றன. எனவே அரையிறுதி போட்டியினுடைய முதலாவது போட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டியாக இருக்க போகிறது. எனவே இன்றைக்கு ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான ஒரு மச்சாக இருக்கும். 2 அணிகளுமே வந்து கடுமையாக மோதிக்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் அணி வந்து மிக வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த உலக கிண்ண போட்டி தொடரில் வந்து விளையாடிய அத்தனை போட்டிகளிலும் வெற்றி பெற்ற அணிதான் பிரெஞ்சு அணி. எனவே ஒரு வலுவான நிலையில் இருக்கிறது பிரெஞ்சு அணி. அதே வழியில் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயின் அணியும் வந்து வலுவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே 2 தரப்புக்கும் இடையில வந்து கடுமையான மோதல் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் வந்து இந்த 2 நாடுகளும் பக்கத்து நாடுகளாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக அங்கு ஒரு முரண்பாடு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால், ஸ்பெயின் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் வந்து பிரெஞ்சு அணியை பற்றி ஒரு இனவாத கருத்தொன்று சொல்லி இப்போ அது வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு இருக்குது சமூக வலைத்தளங்களில். எனவே அதற்கு வந்து இன்றைக்கு மைதானத்தில் பிரெஞ்சு வீரர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்று சொல்லி பிரெஞ்சு அணியினுடைய ஆதரவாளர்கள் வந்து கடுமையாக எதிர்பார்க்கின்றார்கள். இனவாத ரீதியாக கதைச்சதுக்கு தகுந்த பதிலடி மைதானத்தில் வழங்கப்படும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. முழுக்க இந்த ஒரு 2 தரப்பு ரசிகர்களும் வந்து மோதிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு சம்பந்தமாக பலவிதமான கணிப்புகள், முட்கூட்டிய கணிப்புகள், கம்ப்யூட்டர் கணிப்புகள் என்று சொல்லி ஏராளமாக சமூக வலைத்தளங்களில் வருகின்றன. பெரும்பாலான கணிப்புகள் வந்து பிரான்ஸுக்கான வெற்றி வாய்ப்பை தான் சொல்கின்றன. 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெறும் பிரான்ஸ், அல்லது 2-0 என்கின்ற கணக்கில் வெற்றி பெறும். இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் அதிகமாக சொல்லப்படுகின்றன. எனவே கருத்து கணிப்புகள், எதிர்ப்பு கூறல்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு இன்னும் சில நிமிடங்களில் அந்த உதைபந்தாட்ட போட்டிகள் ஆரம்பிக்க உள்ளன. எனவே அதனை நாங்கள் நேரடியாகவே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே விறுவிறுப்பான போட்டியொன்றை கண்டுகளிப்போம். போட்டி முடிஞ்ச பிறகு எல்லா ஸ்கோர்கள் என்ன, யார் வெற்றி பெற்றது எல்லாமே தெரிய வருந்தானே. எனவே அது சம்பந்தமாக அடுத்த காணொளியில் விரிவாக பேசலாம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.